ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கார்த்திக் ரேவதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம எதிர்பார்க்காத கார்த்திக் ரேவதி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னு பேசலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரேவதி கோயிலுக்கு வந்துட்டு விளக்கு பூஜையை செஞ்சுட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரேவதிக்கு மனசே கேட்கல, அந்த விளக்கு அணையவே கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக கிளம்பி வந்து தண்ணியில் இறங்கி அந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கிறாங்க நம்ம ரேவதி. கார்த்திக் ரேவதியை காணோன்னு தேடிட்டு கோயிலுக்கு வந்து பார்த்தா அவங்க தண்ணியில் நின்றுட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு கார்த்தி பயங்கரமாக சண்டை பிடிக்கிறாங்க. ஏன் ரேவதி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, தண்ணியில் இறங்கி நிற்கிறிய, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணாதான் வந்துட்டு நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க இல்லையா அப்படின்னு கேட்கும். பாட்டி சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு நீ பண்ணிட்டு இருப்பியா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, பாட்டி சொல்லியா நம்ம சேர்ந்தோம், அதெல்லாம் நம்ம சேரணும், விதி இருந்தால் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து தான் வாழ்வோம், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை நிறைய இருக்குமாம்மா, ஆனால் எங்கள் அம்மா சித்தி மேலே இருக்கிற பயம்தான் எனக்கு, அவங்க மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது, கண்டிப்பாக நம்மளை பிரிக்கிறதுக்கு நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனையாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க மாமா, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குன்னு அப்படின்றாங்க ரேவதி. கார்த்திக் சொல்கிறார், நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு தண்ணியில் இறங்கி அவங்கள கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறார். அவங்களுக்கு பயங்கரமாக குளிர் எடுக்குது. ரொம்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். போயிட்டு காலெல்லாம் தேய்ச்சி விட்டு அம்மிக்கி விட்டு தூங்க வைக்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, சுவாதியோட பிறந்தநாளை நான் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நம்ம சூப்பராக அசத்திடலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறார். அதுக்கப்புறம் ரேவதி தூங்குறாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே கார்த்தி எழுப்பி பார்க்காரு. செம்மையாக அவங்களுக்கு ஜுரம் காயுது. உடனே வந்துட்டு பாட்டியை கூப்பிடுறாரு. பாட்டி வந்துட்டு, என்னம்மா இப்படி ஜுரம் காயுது அப்படின்னா, உடனே நல்லா கேளுங்க, இது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பூஜை யார் பண்ண சொன்னா, யார் தண்ணியில் இறங்க சொன்னா அப்படின்னும் பாட்டி வந்துட்டு கார்த்திக் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சா கார்த்திக் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் பாட்டி என்னவோ அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது தம்பி, சாமி விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு, என்ன பாட்டி நீங்களும் அவ கூட சேர்ந்து இப்படிலாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்களாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, இதெல்லாம் கேட்டு அவளுக்கு இன்னும் குளிர் விட்டுருமா, அடுத்த வாட்டி அதே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பா இப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி நீ கவலைப்படாதப்பா, இந்தா நான் போய் ஒரு கஷாயம் வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. கஷாயம் வச்சு எடுத்துகிட்டு வந்து ரேவதி குடிக்க சொல்கிறாங்க. ரேவதி, ஐயோ கஷாயமா, எனக்கு வேண்டாம், கசப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. கார்த்தி ரொம்ப கட்டாயப்படுத்தி நீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். கார்த்தி கட்டாயப்படுத்துறதுக்காக அப்புறம் ரேவதியை வந்து குடிக்கிறாங்க. குடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கார்த்தி அதை வச்சு குடிப்பாட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ரேவதி ஒரு மாதிரி வாயெல்லாம் கொமாட்டிட்டு வாந்தி எடுத்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜராஜன் ஃபோன் பண்ணி எப்படி இருக்காருன்னு கேட்க, போக இல்லைப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வாமிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் உடனே போன தன்னால் கட் ஆயிடுச்சு. ராஜராஜன் அதை கேட்டு தப்பாக புரிஞ்சிருக்கார். என்னது வாந்தி எடுத்துகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மயில் வாகனம் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ மயில் வாகனம், ஐயோ நல்ல செய்தி தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சொல்ல ராஜராஜனும் ஒரே மாதிரி சந்தோஷத்தில் குதிக்க, அந்த நேரம் பார்த்திங்கன்னா ரோகிணி சுவாதியும் அந்த இடத்துக்கு வர 4 பேர் சேர்ந்து ஒரே விஷயத்த பேசுகிறாங்க. நல்ல விஷயந்தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னென்ன இங்கே ஒரே குழுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. உடனே எல்லோரும் வந்துட்டு தனித்தனியாக போயிடுறாங்க. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க, எனக்கு தோட்டத்தில் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருந்து கிளம்பிட்டார். அந்த நேரம் பார்த்தா ராஜராஜனுமே என் ஃப்ரெண்டு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். உடனே சந்திரா வந்து சுவாதியை பார்த்து, நீ என்ன எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்கவும், நான் ஏன் எங்கேயும் போல சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேலே போயிடுறாங்க ரூமுக்கு. உடனே ரோகிணி வந்துட்டு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. தெரியுது எல்லாம் எங்கெங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னா உடனே என்னமோ கோயிலுக்கு கூட போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்ப அதிகாரமாக கேட்கவும், நான் ஒன்றும் சொல்லலையே, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல ரோகிணி அதை காதில் வாங்கிக்காமல் கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சந்திரா சாமுண்டீஸ்வரி அடுத்த திட்டத்தை போடுறாங்க. அது என்னவோ தப்பாக இருக்கா, இது எனக்கு என்னவோ சரியாக படலை. 4 பேருமே வந்துட்டு நல்லா குலுங்கி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம வந்த உடனே பேச்சை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பார்த்தா எல்லோரும் தனித்தனியாக எங்கேயோ போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ தப்பாகவே இருக்குக்கா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி, எனக்கும் அதே தான் தோணுது. முதல்ல வந்துட்டு இந்த கார்த்தி ரேவதியை நம்ம எப்படியாச்சும் பிரித்து ரேவதியை நம்ம வீட்டுக்கு எப்படியாவது கொண்டு வந்துடணும், அந்த கார்த்தி கூட வாழவே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
சரி அப்படின்னு சொல்கிறப்ப சந்திரா வந்து அடுத்த ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம பேசாமல் கார்த்திக் மேலே ஏதாச்சும் பழியை போட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கதையை க்ரியேட் பண்ணி விட்டா அப்படின்னு கேட்கவும் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? அதை நம்பாமல் போயிட்டா ரேவதி கண்டிப்பாக அதை நம்ப மாட்டா. என்ன பண்ணுறது, இதில் நம்ம நம்புகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சந்திரா, என்ன இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று பண்ணு, ரேவதி முதல்ல இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. சந்திரா சும்மாவே சலங்கு கட்டி ஆடுவா, இதில் இது வேறையா? இப்போ இன்னும் வந்துட்டு அந்த சலங்கில் 4 முத்து சேர்த்து விட்ட மாதிரி பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிக்கா, கண்டிப்பாக நான் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறேன், நீ கவலைப்படாத. இந்த சைடில் வந்து மைண்ட் வாய்ஸ் போடுறாங்க. என்னக்கிட்டேயே வா, நான் ஆல்ரெடி பிரிக்கலாம் தான் இருக்கேன், நீ வேற என்ன வான்னு பிரின்னு சொல்கிற, பிரிக்க விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்னவோ பேசுகிறாங்க. அவரும் வந்து சரி சந்திரா நான் அப்படியே பண்ணிடுறேன் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறார். சந்திரா அடுத்த பிளான் போட்டாங்க, பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு. இந்த சைடில் கார்த்திக் ரேவதி வீட்டில் இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ராஜராஜன் வரார். ராஜராஜன் வரதை பார்த்துட்டு கார்த்திக் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ரேவதியும் அப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்றாங்க. 2 பேருமே ரேவதி அவரை பார்த்து கையில் என்னப்பா அப்படின்னு கேட்கும். ஸ்வீட்டு தான்ம்மா, எடுத்துக்கோமா, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். மாப்பிள்ளை என்னங்க எடுத்துக்கோங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டாங்க. என்னத்துக்கு ஸ்வீட்டு, எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மயில் வாகனம் வரார். மயில் வாகனமும் ஸ்வீட்டோடு வரார். அவர் வரதை பார்த்து ராஜன் ஐயோ நான் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், நான் இங்கே இருக்கிறத பார்த்தா ஏன் என்னை விட்டுட்டு வந்தேன்னு கேட்பார், நான் உள்ளே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜராஜன் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறார். மயில் வாகனம் வந்துட்டு அவரும் ஸ்வீட்டை கொடுக்குறார். ஸ்வீட் கொடுத்ததுக்கப்புறம் கார்த்திக் கேட்குறாரு எதுக்கு ஸ்வீட் அப்படின்னு. உடனே என்ன சகலை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறப்போ கரெக்டாக ரோகிணி அந்த இடத்துக்கு வராங்க. ரோகிணி வரதை பார்த்துட்டு மயில் வாகனம் ஷாக் ஆகுறாரு. ஐயையோ நான் வேற என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், சொல்லிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, சொல்லாமல் வந்தேன், என்கிட்ட சண்டை வேற போடுவா, நான் உள்ளே ஒளிஞ்சிக்கிறேன், நான் வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் போய் ஒளிஞ்சிக்கிறார். இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. கார்த்திக்கும் ரேவதி என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. உடனே ரோகிணி வந்துட்டு ஹேய் சொல்லவே இல்லையேடி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட வந்து கேட்குறாங்க. ரேவதி என்னக்கா சொல்கிற அப்படின்னு ஒன்றுமே எனக்கு புரியலன்னு கேட்குறாங்க. கார்த்திக் என்னங்க ஆச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டும். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு அடடா வாமா ரோகிணி எப்படிமா இருக்க, எப்படி இருக்க, வயிற்றில் இருக்க புள்ள எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்கும்பொழுது தான் ரோகிணி மாசமாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது. சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னுமே அவங்க வயிறு பெருசாலன மாதிரி எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து சுவாதி வராங்க. சுவாதியை பார்த்துட்டு கடைக்குட்டி வரலையா அப்படின்னா உன் ரோகிணி ஐயையோ சுவாதி கிட்ட சொல்லலை, சுவாதி வேற கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிக்கிட்டதும் சுவாதி வராங்க. சுவாதி வந்ததும் பாட்டி கேட்குறாங்க என்ன சுவாதி எப்படி இருக்க, என்னம்மா இந்த பக்கம் வந்திருக்க, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. உடனே ஏன் பாட்டி நாங்கள்லாம் வரக்கூடாதா அப்படின்றாங்க சுவாதி கேட்குறாங்க. ரேவதி சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே, நான் உனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் இங்கே வந்துட்டு நல்லதாக போச்சு, நாம் இங்கேயே சூப்பராக கொண்டாடலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து கார்த்திக் சொல்கிறது என்ன எல்லோரும் கையில் ஸ்வீட்டோடு வந்திருக்காங்க, அட அதை மறந்துட்டேன் பாருங்க மாமா, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சுவாதி சொல்ல கார்த்திக் வந்துட்டு எதுக்கு ஸ்வீட் அப்படின்னு கேட்க என்ன மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் எப்படி சொல்வேன் அப்படின்னோடனே உடனே கார்த்திக் வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிடுறாரு. என்ன எல்லோரும் ஸ்வீட் வாங்கிட்டு வரீங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க, என்னன்னு கேட்டால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்றாரு. உடனே என்னது எல்லாரும் வாங்க அப்படின்னு சுவாதி கேட்க ஆமாம் எல்லோரும் தான் முதல்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, எல்லோரும் வெளியே வாங்க அப்படின்னு ஒரு கத்துறார். உடனே ராஜராஜன் மயில் வாகனம் ரோகிணி எல்லோரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் எல்லோரும் வராங்க. பாட்டி பார்த்துட்டு இவங்கெல்லாம் எப்பப்பா வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாட்டி வந்தாங்க, எல்லோரும் ஸ்வீட்டோடு வந்திருக்காங்க, என்ன கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றார். உடனே ராஜன் சொல்கிறார் என்ன மாப்பிள்ளை இப்படி மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். உடனே வந்து ரோகிணி சொல்கிறாங்க ஆமாம் ரேவதி கல்லியாக இருக்கியே அப்படின்னா. உடனே கரெக்டாக மயில் வாகனம் அட என்ன சகலை, நீ அப்பாவாக போகிற, நான் பெரியப்பாக போகிறேன், இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ அப்படின்னு கேட்க அடப்பாவீங்களா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்கள், செம்மையாக இருக்குது. அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, என்னது நான் அப்பாவாயிட்டேனா அப்படின்ட்டு. அதனால் எல்லோரும் ஸ்வீட்டோடு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கதையில் நிறைய ட்விஸ்ட்டும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, வணக்கம்.